ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தி கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை குறித்து ஒரு துதி பாடலை பாடி தேவ செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமாம் தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தியானத்துக்கண்டு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says, but God demonstrated his own love toward us in that while we were still sinners Christ died for us என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த உலகில் வாழ்கின்ற நம்மை இந்த உலகம் சில நேரத்தில்
அற்பமாக நினைப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் உலகில் நல்லவர்களைத்தான் இந்த உலகம் நேசிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு வித்தியாசமானது பிரியமானவர்களே. 1 யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஒரு வாலிபன் அமெரிக்காவில் இருக்கிற போதகருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். ஐயா, உங்களுடைய சபையில் வந்து நான் பிரசங்கிக்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டானாம். அந்த போதகர் நீண்ட நாட்களாக பதில் கொடுக்கவில்லையாம் பிரியமானங்களே. ஆனால் ஒரு நாள் இந்த வாலிபன் அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதி தொந்தரவு செய்வதால் சரி நாம் இவரை நம்முடைய சபையில் அழைப்போம் என்று சொல்லி ஒரு நாள் அழைப்பு கடிதம் கொடுத்தாராம் பிரியமானங்களே. இந்தியாவிலிருந்து அந்த வாலிபன் அந்த சபைக்கு சென்று ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு முன்னதாக அந்த போதகர் தன்னுடைய சபை மூப்பனார்களையும் முக்கியமான ஆட்களையும் சந்தித்து சொன்னாராம், இந்தியாவிலிருந்து ஒரு வாலிபன் வருகிறார், அவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எதையாவது அவர் உளறிவிட்டு போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு சென்றாராம். பாஸ்டர் 3 நாட்கள் வெளியே சென்று விட்டார். இந்த 3 நாட்களும் இந்த இந்தியாவில் சென்ற வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை பேசினாராம். அவர் பேசின பிரசங்கத்துடைய தலைப்பு யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வேத வசனத்தை குறித்து அந்த வாலிபன் பிரசங்கித்தாராம் பிரியமானங்களே. 2வது நாள் கூட்டத்திலும் இதே வசனத்தை பிரசங்கித்தாராம். 3வது நாள் கூட்டத்திலும் யோவான் 3:16 பிரசங்கித்தாராம். 3வது நாள் மாலை அந்த போதகர் வந்துவிட்டார். இந்த கமிட்டி மெம்பர்லாம் அழைத்து கேட்டாராம், இந்த இந்தியாவிலிருந்து வந்த அந்த வாலிபர் எதை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார்லாம், ஐயா 3 நாட்களும் யோவான் 3:16 அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி. சரி, நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் அவரை பேச வைக்கலாம் சொல்லி அனுமதி கொடுத்தார். காலை ஆராதனையிலும் கூட இந்த வாலிபன் யோவான் 3:16 குறித்து பிரசங்கித்தாராம். அப்பொழுது போதகர் அவரை பின்னால் சந்தித்து கேட்டாராம், என்ன தம்பி, இந்த பிரசங்கத்தை தவிர உனக்கு வேறு ஏதோ பிரசங்கம் தெரியாதா என்று சொல்லி. அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, இந்த உலகத்திலே நான் அன்பற்றவனாக நான் ஜீவித்தேன், என்னை யாரும் இந்த உலகம் நேசிக்கவில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார், ஆதலால் அவருடைய அன்பை குறித்து நான் பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது என்று சொன்னாராம். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் பிரியமானங்களே. ஆதலால் அவருடைய அன்பை ருசி பார்த்த நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 5:1-2 சொல்கிறார், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகும் பலியாகும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் எப்படி நம்மை நேசித்தாரோ அதே விதமாக நாம் மற்றவர்களை நேசிக்க நாம் பழகிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது, சிலுவை குறித்ததான சத்தியத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயம்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். The Bible says he was wounded for our transgressions, he was crushed for our iniquities என்று சொல்லி ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த சத்தியத்தின் நோக்கம் என்ன? The purpose of the cross. எதற்காக ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொன்னார்? நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் பிரியமானங்களே. நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, 1 யோவான் 2:2 சொல்கிறது, இயேசு நம்முடைய பாவத்திற்காக மட்டும் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தரவில்லை பிரியமானங்களே, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கான்னு சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே சிலுவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அநேகர் சொல்கின்றார்கள், ஐயா நான் பாவி இல்லை, நான் கடவுளை நம்புகிறேன், நான் மனச்சாட்சியின்படி வாழ்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 3:10 சொல்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:12 சொல்கிறது, எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். என் அருமையான தேவ ஜனமே, சத்திய வேதத்திலே
குறிப்பிடும் ஒரு சில பாவங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, வீணான வார்த்தைகளை பேசுவது பாவம். நீதிமொழிகள் 14:27 சொல்கிறது, பிறரை அவமதிப்பது பாவம். நீதிமொழிகள் 24:9 சொல்கிறது, தீய நோக்கம் பாவம். ரோமர் 14:23 சொல்கிறது, அவ்விசுவாசம் பாவம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுதல் பாவம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் மத்திய 5:28 வசனம் சொல்கிறது, இச்சை பாவம் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அநீதியான செயல் பாவம் என்று சொல்லி. நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி இருத்தல் பாவம் என்று சொல்லப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, இப்படி சொல்லப்பட்ட பாவங்களில் நீங்கள் ஒன்றில் தவறினாலும் நீங்கள் பாவிகள் தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இயேசு உங்களுக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். பிரியமானங்களே, நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோம் இரக்கம் பெறுவான் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிற பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சிலுவை நோக்கி நாம் பாவத்துக்காக கெஞ்சுவோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். நம்மிடத்திலிருந்து மறைந்து காலம் சென்ற வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இந்த பாவ உணர்வை குறித்து ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலை நாம் கேட்போம். பாராயோ எந்தன் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ, பரனே 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 பரனே, திறமில்லாத என்னை முனியாமல், திறமில்லாத என்னை முனியாமல், யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், திறமில்லாத என்னை முனியாமல், யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல், பரணி திருக்கடைகள் பாராயோ எந்தன் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ, பரணே 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 பரணே. மாயவலையில் பட்டு சீக்காமல், மாயவலையில் பட்டு சீக்காமல், லோகம் வாழ்வில் மயங்கி மனம் பூக்காமல், மாயவலையில் பட்டு சீக்காமல், லோகம் வாழ்வில் மயங்கி மனம் பூக்காமல், பரண திருக்கடைகள் பாராயோ எந்தன் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ, பரணே 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 பரணே. அடியனுக்கு அருள் செய் இப்போது, உனது அடிமைக்குள்ளை அன்றி கதியேது, அடியனுக்கு அருள் செய் இப்போது, உனது அடிமைக்குள்ளை அன்றி கதியேது, பரண திருக்கடைகள் பாராயோ எந்தன் பாவத்துயர் அனைத்தும் தீராயோ, பரணி பரணி
கவலை கேடு தோட்டாயோ, வஞ்ச கவலை கேடு தோட்டாயோ, எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ, வஞ்ச கவலை கேடு தோட்டாயோ, எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ, பரணி திருக்கடைகள் பாராயோ, எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ, பரணி 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 பரணி. கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். The power of the cross. The Bible says Christ redeemed us from the curse of the law, becoming a curse for us என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4 சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை சாபமாகிய நம்மை நமது துக்கத்திலிருந்து மாற்றி எடுத்து போடுகிறது. பிரியமானங்களே, ஏசாயா 53:5 சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை வியாதி என்ற சாபத்தை நீக்குகிறது. பிரியமானங்களே, 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை தரித்திரமாகிய சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. பிரியமானங்களே, கொலோசியர் 2:15 சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை பிசாசின் மேல், பெல்லிசூனியம் மீது, மந்திரக்கட்டுகள் மீது ஜெயத்தை தருகிறது. பிரியமானங்களே, ரோமர் 1:16 சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ள நமக்கு தேவபலனை தருகிறது சொல்லி வாசிக்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையை கொடுக்குதுன்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆமேன், அல்லேலூயா. நீ எந்த போராட்டத்தின் வழியாக கடந்து செல்கிறாய்? வியாதியின் வழியாக கடந்து செல்கிறாயா? மாந்திரிகத்தின் வழியாக கடந்து செல்கிறாயா? எந்த போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சிலுவை அவைகளை மேற்கொள்ள உனக்கு கிருபை தரும். பிரியமானங்களே, அடுத்ததாக சிலுவை நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை போதிக்கிறது. பிரியமானங்களே, த பேட்டர்ன் ஆஃப் த கிராஸ். 1 பேதுரு 2:21 சொல்கிறது, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். The Bible says Christ suffered for you, leaving you an example that you should follow in his steps என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய சிலுவையை தியானித்துக் கொண்டிருக்க இந்த நாளிலே அவருடைய சிலுவையின் மாதிரியை நாம் பின்பற்றுகிறோமா? 1 பேதுரு 2:23 சொல்கிறது, இயேசு சிலுவை பாடுகளை சுமந்து செல்லும் போது வேதம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலுவையின் பாடுகளை சுமந்து செல்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நாம் பின்பற்றுகிறோமா? சிலுவை பாடுகளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பதிலுக்கு பதில் நாம் பேசுகிறோமா? முறுமுறுக்கிறோமா? தேவனை பரீட்சை பார்க்கிறோமா? மற்றவர்களை பயமுறுத்துகிறோமா? இந்த நாளிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானங்களே, பேதுருவின் புஸ்தகத்திலே பேதுரு ஒரு அழகான வார்த்தையை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக சிலுவை போதிக்கும் சத்தியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ரோமர் கழுதின நிருபம் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். The Bible says, He who did not spare his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும்
அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உணவை தேவை சந்திப்பார், உடைகளை சந்திப்பார், இருப்பிடங்களை சந்திப்பார். பிரியமானங்களே, மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் உடைக்காக கவலைப்படுகிறீர்கள், ஏன் உணவுக்காக கவலைப்படுகிறீர்கள், ஏன் உறைவிடத்துக்காக கவலைப்படுகிறீர்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, எபேசியர் 2:7 சொல்கிறது, பிலிப்பியர் 4:19 வசனங்கள் இப்படி கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தை நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி சிலுவையில் நமக்காக தரித்திரராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொங்கினார். பிரியமானங்களே, நம்மை ஐஸ்வர்யமுள்ளவராக மாற்றுவதற்காக இயேசு சிலுவையிலே இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சிலுவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவத்தை போக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். பிரியமானங்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய சாபங்களெல்லாம் போக்கி நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசுவின் சிலுவை நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை போதிக்கிறது. இயேசுவின் சிலுவை நமக்கு உத்தரவாதத்தை தருகிறது. பிரியமானங்களே, பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வறுமையிலும் கஷ்டத்திலும் உபத்திரத்திலும் இருந்தேன். பிரியமானங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார், எனக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார். இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலியமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவர். உங்களுடைய தேவைகளை கட்டாயம் சந்திப்பார். அப்படி சிலுவை நோக்கி நாம் பார்த்து ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாறாதது. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டான், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டான், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை
அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய சிலுவை குறித்ததான சத்தியத்தை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆண்டவரே, நீர் நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே சிலுவை எங்களுக்கு போதிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. சிலுவையில் நம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களை நேசித்தீரப்பா. எங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறப்பா. எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சாபங்களை போக்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறப்பா. எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை போதித்து காட்டினீரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய தேவைகளை சந்தியும், அவருடைய கண்ணீரை தொடையும், அவருடைய வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. இப்பொழுதே உடைய சிலுவையின் வல்லமை உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியாளர் ஒவ்வொருவரையும் சிலுவையின் பக்கமாக இழுத்துக்கொள்ள முடியாமல் சமத்தை நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பான தேவஜனமே, தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு மாதம் 3வது வியாழக்கிழமை நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கின்றேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்தின் தேவைகளை சந்திங்கள். தொலைக்காட்சி ஊழியத்துக்கான தேவைகளை நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவோ பேங்க் மூலமாகவோ அனுப்பினால் ஆண்டவர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் தனி ஜெபத்திலே நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய விலாசம், என்னுடைய ஃபோன் நம்பர் தொலைக்காட்சியில் வருகிறது. அதை குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு எழுதுங்கள். உங்களுடைய உதவிகளை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோட ஓடியே வா, நீ கண்ணீரோட ஓடியே வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம். நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே.
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றி கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றி கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. நீ விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.